ஒரு முக்கியமான ஒரு செய்திங்க. இந்திய வானிலை ஆய்வு மையத்திலேருந்து காலை 11 மணிக்கு ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு. அதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நன்கு குறிப்பிடப்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அக்டோபர் 25ஆம் தேதி காலை 5:30 மணி நிலவரப்படி அதே பகுதியில நீடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய அந்தோமான் நிக்கோபார் தீவுகளுக்கு மேற்கு, தென்மேற்கில் 420 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திரால இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே 990 கிலோமீட்டர் தொலைவிலும், நம்மளுடைய சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 990 கிலோமீட்டர் தொலைவிலும், அதேபோல நம்மளுடைய ஆந்திர பிரதேசத்தில இருக்கக்கூடிய காக்கிநாடாவிற்கு தென்கிழக்கே 1000 கிலோமீட்டர் தொலைவிலும், அதேபோல ஒடிசால இருக்கக்கூடிய கோபால்பூருக்கு அ 1040 கிலோமீட்டர் தொலைவிலும் அதாவது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நீடிச்சிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட மேற்கு, வடமேற்கு நோக்கி நகர்ந்து 26ஆம் தேதிக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவடைந்து அக்டோபர் 27ஆம் தேதி காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் ஒரு சூறாவளி புயலாக மாறும். அதன் பிறகு அடுத்த 48 மணி நேரத்தில் ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது அப்படின்ட்டு இந்திய வானிலை ஆய்வு மையமே இப்போ அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க. அதாவது தொடர்ந்து இது பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி தான் வடமேற்கு நோக்கியே நகர வாய்ப்புள்ளன்ட்டு நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அதனால இது பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு நெருக்கமாக ஆந்திராவுக்கு போறது போல தான் தெரியுது. தமிழ்நாட்டுக்கு இதனால எந்த ஒரு பாதிப்பும் இப்போதைக்கு இல்ல. இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் அதுதான். அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க. தெளிவா கேளுங்க. நம்மளுடைய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வலுவடைய போது 27ஆம் தேதி புயலாக மாறி, அது ஆந்திராவ நோக்கி தான் போப்போதுன்ட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய வரைபடத்தையும் குடுத்துருக்காங்க. இது விசாகப்பட்டினத்துக்கு போறது போல தான் தெரியுது. விசாகப்பட்டினத்தில தான் இது பார்த்தீங்கன்னா, கரையை கடப்பது போல இப்ப அவங்க குடுத்துருக்கக்கூடிய படங்களின் அடிப்படையில அங்க தான் போற மாரி இருக்கு. அதனால சென்னைக்கு பார்த்தீங்கன்னா, இதனால எந்த ஒரு பாதிப்பும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்ல. ஆனா மழை பாதிப்பு இருக்கலாம். அது திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை இன்னும் நெருங்க இந்த நிகழ்வு நெருங்க புயலா மாற அத நம்ம பொறுத்திருந்து தான் சொல்ல முடியும். இந்திய வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிக்கை இது. அடுத்தடுத்த ஆடியோல சந்திப்போம். நன்றி. தொடர்ந்து நம்ம சேனல்ல நீங்க இதே போல வானிலை செய்திகள கேட்க மறந்துறாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இதே போல வீடியோக்கள ரெகுலரா நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.